வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இப்போ அண்மை தகவல் மதுரை குலுங்கியது. மதுரை விமான நிலையத்தில் ரசிகர்கள் குவிந்தனர், டிவி கேவினர் குவிந்தனர். ஏன்னா விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வர்றது என்னங்க பெரிய செய்தி? அவர் ஒரு நடிகர் ஒரு ஷூட்டிங்க்கு வராரு, பெரிய செய்தி அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே பெரிய செய்தி. இன்றைக்கி ஆட்கள் கூட்டம் கூடுவதே பெரிய செய்தி. அது தடுப்புகளை உடைத்து கொண்டு வரக்கூடிய செய்தி இன்னும் பெரிய செய்தி. அது சரியா தப்பான தவறு. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு க்ரௌடு புல்லிங் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் இருக்கிறார். விஜயை பார்த்து திமுக பிஜேபி கூட்டணி அலறிக்கொண்டிருக்க நேரத்தில் ஒவ்வொரு ஊரிலையும் அவர் போகும்போது இவ்வளோ கூட்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உற்று நோக்கப்படும். இன்றைக்கி அரசியலில் எவ்வளவோ தலைவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா சொல்ல முடியாது. வர கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், இந்த கூட்டம் ஓட்டாக மாறுங்க. ஏன்னா அபரீதமான செல்வாக்கு இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்பயுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏதோ வராங்க, சினிமா நடிகரை பார்த்தாங்க, இப்போ இவரை பார்க்குற கமலஹாசனை பார்க்க கூட்டம் வருது, அது வேறு கூட்டம். நடிகைகளை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அது வேறு கூட்டம். அப்புறம் காமெடி நடிகர்களை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அது ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. சினிமா நடிகர் அப்படின்னாலே ஒரு கூட்டம் கூடும். ஆனால் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது வேறு. அது விஜய் அவர்களிடம் இருக்குது. இதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவும் மற்ற கட்சிகளும் அச்சப்படுகிறது. இப்போ தான் கோயம்புத்தூரில் முடித்து அந்த ட்ரெண்டே அடங்கலை. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் அலருது. விஜய் அவர்கள் கோயம்புத்தூரை கலக்கிய விஜய் மேலே ஏறுறாங்க. அது விஜயாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்று விஜய்க்கே இது சங்கடம் தான். அதால் தான் அறிக்கை விட்டுருக்காரு. பின்னால் பைக்கிலலாம் வராங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது? கொஞ்சம் நமக்கே என்ன இதெல்லாம் இப்படிலாம் பண்ண, அது தவறு தான், அதில் மாட்டு கருத்தெல்லாம் இல்லை. ரசிகர்கள் பண்ணுறது, டிவி கேவினர் பண்ணுறது ரொம்ப உச்சகச்ச விஜய்க்கே தொல்லை தான் அது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எல்லாத்துக்கும் இன்றைக்கி மதுரை வராருன்னு சொன்ன உடனே காலையிலேருந்தே கூட்டம். என்னங்க காலையிலேருந்த கூட்டம்? அவர் என்னங்க கட்சி விழாக்கா வராரு? இல்லைங்க, ஜனநாயகன் படத்துக்கு கொடைக்கானல் போகிறாரு. ஐயோ, ரோடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குமாப்பாங்க. இவனுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? கஷ்டம். இப்போ திடீர்னு அடுத்தது என்னென்னா, மதுரையில் இவர் ரோட் ஷோ பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏர்போர்ட் விட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் அவர் வண்டியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய செய்தி. கண்டிப்பாக பெரிய செய்தி தான். ஏங்க, வண்டியில் நீங்கள் கண்ணாடியை திறந்து விட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மேலே நின்றுட்டு போனீங்க, அது பெரிய செய்தியாக போயிடும். நமக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடக்க போகுது, அப்போ பண்ணலாம். இப்போ பண்ணால் ஷூட்டிங் போகும்போது பண்ணால் அது சரியாக வருமா? இன்னொன்று, கூட்டம் ஏகப்பட்டது இருக்குது, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ என்ன விஜய்க்கு அவர்களுக்கு பிரச்சனை? மற்ற கட்சிக்கெல்லாம் கூட்டம் வரலையேன்னு பிரச்சனை. எப்படிப்பா கூட்டத்தை திரட்டுறது? இப்போ திமுக இங்கே கூட்டம் நடந்தது, வரவங்களுக்கெல்லாம் சேர் ஃப்ரீ, உட்காந்துட்டு இருக்க சேர் ஃப்ரீ. அதிமுக ஒரு தடவை கூட்டம் நடத்தினாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழுக்களில் பேர் எழுதி போடுங்கப்பா. முதலில் வரும் 3 பெண்களுக்கு கம்மல் ஃப்ரீ. ஏன்னா கூட்டத்தை திரட்டணும், வேறு வழி இல்லை. ஏன் அவங்க உட்காந்து யார் கேட்குறா? இன்றைக்கி கூட்டத்தை இன்றைக்கி உட்காந்து யாராவது கேட்குறாங்களா? மோடி கலந்துக்கிற கூட்டத்தை ஐயோ சங்கிகள் வெளியில் நின்றுட்டு ஐயோ யார் வெளியில் போயிட முடியாத அளவுக்கு தடுப்பு. நிர்மலா சீதாராமன் நடக்கிற கூட்டம் வெளியில் அவுட்டோரில் நடந்தால் ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்டோரில் நடந்து பூட்டிட்டாங்க. வெளியில் வரவங்க முடியல. ஐயோ எப்படி 2 மணி நேரம் அவங்க பேசுகிறத கேட்குறது? இப்படி தான் இன்றைக்கி யார் கொள்கையை கேட்க போகிறா? இன்னும் கொள்கையெல்லாம் இல்லை. யாருக்கு கொள்கை இருக்குது? ஒன்றும் இல்லை. மக்களுக்கும் தெரியும், நிறையா சம்பாதிச்சாங்கப்பா, கொடுக்குறாங்கப்பா, இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. அப்போ ஒருத்தர் புதுசாக வரும்போது அவரை எதிர்கொள்ள முடியல. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இவங்க கோயம்புத்தூரில் திமுக எந்த அளவுக்கு வலிமை இழந்திருக்கிறது, இல்லை யோசிக்கிற திறன் இழந்துருச்சுன்னே சொல்லலாம். ஒரு ஸ்டார் போய் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு, அதே இடத்துல உதயநிதியை பண்ண வைக்கலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உங்களுடைய பலம் எது? இது பலமா? இது சரியான அணுகுமுறையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா பின்னாடி இருக்க சில பேர் என்ன ஒரு விஜய்க்கு கூட்டம், நம்ம தம்பியை பார்க்க எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ கூட்டம் வரும் பண்ணுங்க. இப்போ திமுகக்கு என்ன பிரச்சனை? ஒன்றிய அரசு எல்லாத்தையுமே விடுவிச்சிட்டு இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 2999 கோடி இன்றைக்கி அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தை விடுவிச்சிருச்சு ஒன்றிய அரசு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது, பிஜேபிக்கு தெரியுது, இப்போ நிறைய தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க. ஏன்னா இது மக்கள் மறப்பாங்களான்னு. ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால் இவ்வளோ நாள் ஏன் செய்யலையே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு போகும். ஆனாலும் பிஜேபி மேலே இருக்க கோபம் மாறாது, அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய்க்கு இருக்க பிரச்சனை என்ன? இவ்வளோ நாள் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு பிஜேபி கூட்டணியில் போய் சேரணுமா, இல்லை தனிச்சே நிற்கணுமா? அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் தான். இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரில. ஏன்னா இன்றைக்கி அதாவது ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். தனியாக நின்று இந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடியுமா?
ஏன் இந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு நம்ம சொல்கிறோம்னா, இந்த ரசிகர்கள் ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு சூதுவாது தெரியாது. ஆனால் திமுக, அதிமுக ஏற்கனவே அப்படி இல்லை. அவங்க இந்த எலெக்ஷனில் கரகண்டவங்க. நேற்று பேசுனது இன்றைக்கி இல்லைம்பாங்க. இப்போ நானும் நீங்களும் பண்ண முடியுமா? ஏன்னாங்க நேற்று தான் சொன்னீங்க, இப்போ இல்லைங்கிறீங்க. நம்ம கேட்போம். நேற்று பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறீங்க, இன்றைக்கி இருக்குங்கிறார் எடப்பாடி. ஒன்றும் கேட்க முடியாது. எந்த பக்கம் திமுக கண்டிப்பாக வந்தால் நாங்கள் வந்தால் ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படுவோம். என்னங்க நீங்கள் சொன்னீங்களேன்னா, அது அப்படி இல்லைங்க, வேறு அர்த்தத்தில் சொல்லணும். நீட்ட ரகசியம் இருக்குன்னு அந்த ரகசியம் யாருக்கும் சொல்ல மாட்டோம். எப்போ தாங்க சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். ஏங்க எப்போ தாங்க நிறைவேற்றுவீங்க? அதான் சொல்ல மாட்டேன்ட்டேன். இது என்ன பதில்? இதுதான். அப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே பூத்து கமிட்டியிலேருந்து எல்லாத்துலேயும் பிஹெச்டி வாங்கினவங்க. இவங்ககிட்ட மோதுறதுக்கு விஜய் ரசிகர்களால் முடியாது. ஏன்? இவங்ககிட்ட முதல்ல பணம் இல்லை, இன்னொன்று நேர்மையாக பண்ணுவாங்க. அரசியல் வாக்குச்சாவடியில் எவ்வளோ தில்லுமுள்ளு நடக்கும், ஓட்டுப்பதிவில் எவ்வளோ தில்லுமுள்ளு நடக்கும், இதெல்லாம் பிஜேபிக்கு கைவந்த கலை. ஒரே நாளில் மகாராஷ்டிராவில் 70,000 பேர் 70 லட்சம் பேர் உள்ளே நுழைஞ்சாங்க ஓட்டு போடுறதுக்கு. போலி வாக்காளர்கள்னு ராகுல் காந்தி சொல்கிறத புறந்தள்ளி விட முடியுமா? ஹரியானாவில் நடந்தது என்ன, டெல்லியில் நடந்தது என்ன? எப்படி பிஜேபி மட்டும் ஜெயிக்குது? இந்தியாவுக்கே தெரியுமே பிஜேபி எப்படி ஜெயிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது இருந்தால் வரைக்கும் பிஜேபி தான் சார் ஜெயிக்கும். அப்போ விஜய் எப்படி அது இல்லாமல் வருவார்? அவர் நேராக வரணும், நேர்மையாக இருக்கணும், தோற்று போகணும், வீட்டில் உட்காரணும். இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? இதே மாதிரி தான் விஜயகாந்த் பண்ணார். அம்மாவும் வேணாம், ஐயா வேணாம் பண்ணாங்களா? நிறைய சவால்கள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், இப்போ மதுரையில் சாயங்காலம் வரத்துக்கு காலையிலேருந்தே இவ்வளோ ரசிகர்கள் கூஞ்சிருக்காங்க, இவ்வளோ ஆட்கள் கூஞ்சிருக்காங்கன்னா இவர்கள்லாம் யார்? விஜயை பார்க்க வேண்டும்ங்கிறவங்க. அதையும் தாண்டி விஜயை பார்க்குறதுக்குன்னா அப்போ வராரு, அப்போ பார்க்குறது வேறு. காலையிலேருந்தே கூஞ்சி இதுக்காக பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம், கை குழந்தைங்களாம் கூப்பிட்டு வராங்க. நமக்கு அது வேறு பயமாகுது. ஏங்க விஜயை பார்க்குறதுக்கு ரசிகர்கள்லாம் வராங்க, பெண்கள்லாம் குழந்தையோட வந்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் கையில் தூக்கிட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கஷ்டமாகுது. எப்படிங்க இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. கூட்டம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னென்னா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணி அதான் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இதே ஒரு காரணமாக காட்டுவாங்க ஆளுங்கட்சியினர். பார்த்தீங்களா, ஒரு ஆர்கனைஸ் கூட்டம் இல்லை இந்த கூட்டம். சும்மா விசில் அடிச்சுட்டு போகிற கூட்டம் சார். இந்த கூட்டம் பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணும். அப்போ அது விஜய்க்கே தப்பாக முடியும். அதனால் விஜய்க்கு இப்போ என்ன செய்யணும்? இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு காவல்துறை வேணும். காவல்துறை ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு படம் எடுக்கலாம். அவங்க கூட கூட்டணி இல்லை. ஒய்பிரிவு பாதுகாப்பே பத்தலை. ஏன்? அவங்களையும் தாண்டி வராங்க. கன்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஒய்பிரிவு ரசிகர்கள் தொல்லை. ஏதாவது கன்னுக்குன்னு ஏதாவது ஆனாயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? பயமாகுது. கூட்டம் தள்ளு முள்ளு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேரை விளக்குறது? அவங்க விலைக்கு ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா பாருங்கள், ரசிகர்களை இப்போ தள்ளிய பாதுகாவலர்கள். இப்படி தானங்க செய்தி வருது. கீழே விழுந்தார் ரசிகர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய செய்தி. அப்போ அவங்க குடும்பம் எல்லோரும் என்னங்க இது விஜய் வந்தார் பாருங்கள் பையன். இதெல்லாம் பெரிய சிக்கல். இதெல்லாம் விஜய் சமாளிக்க வேண்டும். இனிமேல் தான் இது இருக்குது விஜய்க்கு பலப்பரிச்சைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் விஜயுடைய மாஸ் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது. அதனால் தூக்கம் கெடுகிறது, திராவிட குடும்பம் கதறுகிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. இன்று அவர் மதுரை வருவது மிக பரபரப்பான செய்தி தான். நீங்கள் அவரை புறக்கணிங்க, இல்லை அவருக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பார்க்கக்கூடிய மக்களை, அதாவது இன்றைக்கி தவிர்க்க முடியாத கட்சியாக டிவிக்கு ஆகிருக்குங்கிறது பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். விஜய்க்குன்னு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. மற்ற பெரிய நடிகர்கள் இல்லாத மாஸ் அவர்கிட்ட இருக்குது. சமீப காலத்தில் யாருக்குமே இல்லாத மாஸ் அவருக்கு இருக்குது. இதே ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, மோடி அவர்களோ சொல்லிகிட்டே போகலாம். அண்ணாமலையும் சேர்த்துக்குவோம். இவங்கெல்லாம் சீமான் அவர்களோ, இவங்கெல்லாம் வரும்போது இருக்கிற கூட்டம், இன்றைக்கி விஜய் வரும்போது கூட்டம் ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. சீமாட்ட இளைஞர்கள் இருக்குங்கன்னாங்க, அது வேறு மாதிரி இளைஞர்கள். அது ஓரளவுக்கு அரசியலை புரிந்தவங்க. இவங்க அப்படி இல்லை, அரசியலாம் தெரியாது. விஜய் தான் சிஎம்பா. விஜய் நாளைக்கு பிஜேபியோட போனாலும் ஓகே, திமுகவோட போனாலும் ஓகே, தனியாக நின்னாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, விஜய் சிஎம் ஆகணும், அவ்வளோதான் நோக்கம். இந்த ரசிகர்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, நம்ம உறுதியாக நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறோம், விஜயை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் பண்ண முடியாது. மதுரையில் இன்றைக்கி ஒரு கச்சேரி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சில பேர் திமுகவினர் உடன்பிறப்புகள் கமெண்ட் போடுவாங்க. ஏன்னாங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, சரியாக பேசலை, ஏன் விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை. விஜய் சரியான ஆளா இல்லையாங்கிறது திமுக தலைமைக்கு தெரியும். உடன்பிறப்புகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னு கமெண்ட் போடலாம். அதாவது பூனை தூங்கிடுச்சுன்னா உலகமே இருண்ட கதை தான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு சவால்கள் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சவாலை எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். மேலே அமித்ஷா சொல்லிட்டாராம், விஜய் கண்டிப்பாக தேவை. அதான் போயிட்டுருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.